நம்ம எல்லோரும் எதனாலையும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள், தமிழின சொந்தங்கள். இது பல்லாயிரம் ஆண்டு காலத்து சொந்தம். இன்னும் பல பல ஆண்டு தொடரப்போகக்கூடிய சொந்தம். நாடுகளும் கடல்களும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்குது. 70 நாடுகளிலிருந்து, இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் நேரத்தில் இந்த மாபெரும் தமிழர் ஒன்று கூடக்கூடிய கடலை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க. வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்கணும்னு செயல்படக்கூடிய அரசு நம்ம அரசு. தமிழர்கள் எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியாக வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட அவையெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு, பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. இலங்கையில் அறிமுகமாக போகிற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கே வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கும் கிடைக்க வேண்டும். நம்முடைய இந்த கோரிக்கையை இலங்கை அரசுகிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழ் என்கிற உலக மொழிக்கு சொந்தக்காரங்க நாம். தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும். சாதி வேற்றுமைகளையும் மத வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. வாழும் நாடுகளால் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் மொழி நம்மளை இணைச்சிடுது. வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு திராவிட இயக்க தமிழ் மண்ணில் விதைச்சது. அதனால தான் இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வளர முடிஞ்சது. மொழிக்காக போராடின இயக்கம் மட்டும் இல்லை, மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரபுகளை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே வேளை மொழிப்பற்று இனப்பற்றும் தான் நமக்கு உண்டு. அது மொழி வெறியா இனவெறியா நம்ம எப்பவும் மாற மாட்டோம். நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழணும். உங்களுடைய கல்வியும் அறிவும் தான் உங்களை காக்கும். அறிவும் உழைப்பும் தான் உங்களை தூரத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதை மட்டுமே நம்பி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகள்னு சிலர் கிண்டல் பண்ணாங்க. இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பழிச்சாங்க. இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறாகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்போ நிரூபிச்சிட்டோமா இல்லையா? வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏற்றுக்க வச்சோமா இல்லையா?